பார்த்தா செடியெல்லாம் எலி மண் நோண்டி வச்சிருக்கு. இப்போ போய் சரி பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வெயில்னால காஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில செடியெலாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நான் எலிஃபோன் வேறு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு தேங்காய் சின்னதாக ஒரு பீஸ் தேங்காய் வச்சுட்டு எலிஃபோனில் எலி மாட்டுதான்னு பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மாட்டுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மாக. ரொம்ப நாளே எனக்கு ரொம்ப ஆட்டை காமிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த எலி. நான் இன்னைக்கு பிடிக்காது விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எலியை. அங்கே என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அரிசி பார்க்க நேரம் ஆட்டம்பா. சரியா? சரிப்பா. ஃபாரின் பருப்பு மாதிரி பேசுகிறாள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தள்ளுப்பா. குத்துறந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயாக்கு மட்டும். அப்புறமா எங்கள் தம்பிக்கு நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லேருந்து வந்ததும் இதை சரி பண்ணிட்டு உள்ளே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயா செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எங்கள் ஆயா கால் வலியில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஆயா போயா நான் செஞ்சுக்கிறாயா இவ்வளோ தானே ஆயா நான் செஞ்சுக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸை கூட கழிட்டாதேன். இதுதான் கெஸ் பண்ணிங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உப்புமானா உப்புமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா. முந்தா நேற்று செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு. அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியை வச்சு இட்லி செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து இன்னைக்கு கேட்டேன்னா செய்ய போகிறேன் சாயந்தரம் அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே. அப்போ தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு தெரிலப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி போயிட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன் என்ன செய்ய முடிஞ்சோ செய்கிறப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஆயா செய்ய எது முடிஞ்சுதோ அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பார்த்தா தெரியுது இட்லி உப்புமா செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் என் தம்பிக்கும். இதெல்லாம் என்னன்னு யோசிப்பீங்க. டிகாஷன் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பால் வாங்கலை இன்னைக்கு. பால் வாங்கவே காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால டிகாஷன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாடிச்செல்லாம் கூப்பிட்றேன். என்னப்பா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி கொஞ்சோண்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஆயா சொல்லிட்டாங்க இல்லைப்பா எனக்கு வேணாப்பா நான் அப்போவே கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. இப்போ வந்து நீயும் உன் தம்பியை மட்டும் சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஆயான்னு சொல்லிட்டு நான் என் தம்பி ஊட்டி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன். என் தம்பிக்கு இப்போ ஊட்டி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா நான் சாப்பிடுவேன். சாப்பிடுறியாப்பா? என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால தான் இப்போ சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரொம்ப அடம் பிடிமா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூனில் சொன்னால் சாப்பிட மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் கொஞ்சம் சாப்பிட்பா. எப்படி பாருது சுபாக்கா அது இப்படிப்பா சாப்பிட்பா. சாப்பிட்றப்ப நீ என்ன சூடாக இருக்குப்பா. அப்புறமா குடிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் தான் இப்போலாம் குடிக்கிறேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸு. டம்ளரில் கொடுத்தா கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டம்ளர் வேணாம் இந்த கப்பு தான் வேணும்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸு. வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இருந்த கப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் இப்போ என் தம்பி கேட்டான்றதுனால கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ குடிப்பியப்பா? குடிக்க மாட்டேன் தானே இவ்வளோலாம். கொஞ்சமாக ஊற்றிடுறேன். இதில் என்ன இருக்குன்னு யோசிப்பீங்க. என்னன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது அப்படின்னா நானே வந்து பார்க்கும்போது என்ன இது அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்புப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆயா சாம்பார் ஆயா நைட்டுக்கு வெறும் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ பருப்பு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
செம்ம சூடு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்து தரேன். என்னப்பா சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுப்பா, சரியா? ஆ நல்லா இருக்குல்ல? இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். இதோ பாருங்க, கிழிச்சிருக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அப்படின்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸு, இதோ இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடிகளாம் அப்போ வந்து நல்லா கம்பி கிழிச்சு விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ரத்தம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா தான் கொஞ்சம் சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நரம்புல கட்டப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இருந்தால் கூட அவ்வளோ வலிச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வலி, உயிர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வலி ஃப்ரெண்ட்ஸ். எப்போதான் மாற்ற போதும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீட்டை பிரித்து கட்டவே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கே பொறுக்கல ஃப்ரெண்ட்ஸு. கடவுள் எப்போதான் எங்களுக்குலாம் வசதி வாய்ப்பு கொடுத்து நீ நல்லா இருப்பப்பா அப்படின்லாம் சொல்ல போறாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எப்போதான் அங்கே வசதி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு. குடிப்பா. நான் வேலைக்கார மாதிரியே அவன் பெரிய ஓனர் மாதிரியே பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் ரொம்ப இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீடு போய் சுத்துறாச்சு எப்படி உட்காந்து குச்சிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை சொல்லுப்பா. பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ளே ஹரிஷ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். உங்க வீட்டுக்குள்ளே ஹரிஷ். நல்லா வாயாடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வீடியோ எடுத்தா போதும், எந்த வாய் மேல சைலண்டா உட்காந்துப்பாங்க. அங்க வீடியோ எடுத்து நிறுத்தினா போதும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ளே ஹரிஷ் நல்லா சொல்லிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட. ஆனா இப்போ சொல்லவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபோனு கேமரா முன்னாடி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அவ்வளோதான். சரி பை பை ஃப்ரெண்ட்ஸ்.